பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ டே சிவா, இந்த இடம் செம்மையா இருக்குல்லடா. டே ஆமாண்டா ஜகா, இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல. நான் கூட இவங்களை வெளில கூட்டு போன்னு சொன்னதுக்கு பார்க்கோ சினிமாவோ பீச்சோ கூட்டிகிட்டு தான் போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலடா. ஆமாண்டா, நான் கூட எதிர்பார்க்கல. சின்ன மாமா தான்டா. இதுவே கிரண் அண்ணாவையும் அர்ஜுன் மாமா கிட்டேயும் சொல்லியிருந்தோம், நம்மளை எங்கே கூட்டு போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட மட்டும் நம்ம வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தோம். எதுக்கு அவ்வளோ தூரம்? பக்கத்திலே பார்க் இருக்கு, அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. டேய் ஜகா, இனிமே எங்கேயாவது வெளியில் போகணும்னு ஆசைப்பட்டா நம்ம மனோஜ் மாமா கிட்டே சொல்லிடலாம்டா. அவர் தான் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவார். ஆமாண்டா, சின்ன மாமாவுக்கு நிறைய இடம் தெரிஞ்சிருக்குன்னு இதுலேயே தெரியுது இல்லை. இந்த இடமே இவ்வளோ அழகாக இருக்கு. இதுக்கப்புறம்லாம் வெளில கூட்டு போன்னு சொன்னால் இதை விட இன்னும் பயங்கரமான இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். ச்சே, இந்த இந்த அஜய் தாண்டா. அவனை நம்ம எவ்வளோ தூரம் கூப்பிட்டோம், வாடா ஒரு மாதம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. ஆனால் அவனை பார்த்தியா, என் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இங்கே வந்திருந்தா அவனும் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்திருப்பான். விடுடா, நம்ம எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டோம். அவன் அவங்க மாமா வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொன்னான். அதுவும் எதுக்கு? அவங்க அத்தை பொண்ணை பார்க்கலான்னு தானே. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் எதுக்கு தான் போகிறான்னு தெரியல. அந்த பொண்ணு இவனை திரும்பி கூட பார்க்காது. அது நமக்கு புரியுது, ஆனால் அவனுக்கு புரிய மாட்டேங்குதே. ஏதாவது ஒரு லீவ் கிடைச்சா போதும், உடனே கிளம்பி அங்கே ஓடிடுறான். டேய், சின்ன பசங்களை கூட்டிட்டு ஏன்டா இந்த இடத்துக்கு வந்த? எங்கேயாவது பார்க்கு பீச்சு இல்லைன்னா சினிமாவுக்காவது போயிருக்கலாம்ல. யாரு இவனுங்கள? சின்ன பையன் நீ வேற. காலேஜ் போகிறாங்கடா, இன்னமும் இவனுங்கள பார்க்கு பீச்சு சினிமான்னு கூட்டிட்டு போக சொல்றியா? அதுக்குன்னு இது மாதிரியான இடத்துக்கா? டே ஓவரா இது பண்ணாத. இந்த இடம் ஃபுல்லாக சேஃப் தான். இங்கே அதிகமாக எல்லாரும் வந்துட்டு போகிறதால இது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் ஆக்கிட்டாங்க. ஏன் சொல்லப்போனால் அங்கே பாரு, அந்த சைடு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி கூட வச்சுருக்காங்க. அங்கேயே நமக்கு தேவையானது கூட கிடைக்கும், ரூம்ஸும் இருக்குது. நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாமே இங்கே சேஃப் தான், புரியுதா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றும் பசங்க மட்டும் தனியாக வரல, கூட பொண்ணுங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சேஃபான இடத்துக்கு தானே வர முடியும். சேஃப்னா ஓகே மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுவே போதும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுடா. எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீ ஃப்ரீயாக விடு, அவனுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். அதுவும் கரெக்டு தான். இவனுங்க அங்கே என்ன பண்ணியிருப்பானுங்க? ஸ்கூல் டைமில் ஸ்கூலு வீடு, அப்படி இல்லைன்னா அந்த கிரவுண்டு, இல்லைனா ஊரை சுற்றி சுற்றி வர்றது, அவ்வளோதான். வேற எங்கேயும் வெளில போயிருக்க மாட்டானுங்க. சரி என்ஜாய் பண்ணட்டும். ஆமாம், இவங்க 2 பேர் எங்க? இதோ அங்கே தான் இருக்காங்க. தனியாக நின்றுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இயற்கையை ரசிப்பாங்க. அப்புறம் மச்சான், சொல்லுடா. நீ கொஞ்சம் இவனுங்களை பார்த்துக்கோ. அவனுங்க அங்கேயும் போயிட போகிறானுங்க, உன் கண் பார்வையிலே வச்சுக்கோ. இல்லை, எனக்கு புரியல. இவனுங்களை நான் பார்த்துக்கணும், அதுவும் என் கண் பார்வையிலே பார்த்துக்கணுன்னா நீ என்ன சொல்ல வர? மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? புரியுதுடா, இப்போ நல்லாவே புரியுது. அதானே பார்த்தேன், எதுக்குடா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு இப்போதான்டா புரியுது. என்ஜாய் பண்ணுறதுக்கு அவனுங்களை கூட்டிகிட்டு வரல, நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்க. மச்சான், அப்படிலாம் இல்லைடா. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் எங்களை கூட்டிகிட்டு வந்த. அப்படின்னா நீயே அவனுங்களை பார்த்துக்கோ. மச்சான், தெரியும்டா, தெரியும். நீ எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கன்னு நல்லாவே தெரியுது. இதில் ஓவராக சீன் போடுறான், எங்களுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு. சரி விடு மச்சான், அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஆனால் ஒன்றுடா, நான் ஒன்றும் எனக்காகலாம் கூட்டிகிட்டு வரல. இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு 2 டைம் வந்திருக்கேன் தனியாக. ஸோ அதான் சரி இவங்க கேட்டாங்களேன்னு கூட்டிகிட்டு வந்தேனே தவிர எனக்காகலாம் கூட்டிகிட்டு வரலடா. சரிடா, நம்பிட்டேன். போ போய் தொலை.
மச்சான் இவனுங்க அதான் சொல்லிட்டியே என் கண் பார்வையிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று. அப்புறம் என்ன, என் கண் பார்வையிலே வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. தேங்க்ஸ்டா மச்சான். அச்சிப்பே. டேய் ஜெகதீஷ். சொல்லுங்க மாமா. டேய் இங்கே தான் இருக்கணும், அதுவும் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும், எங்கேயும் ஓடிடக்கூடாது, புரியுதா? நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் ராகுல்கிட்ட கேளுங்க, அவன் உங்களுக்கு பண்ணி தருவான். நீங்கள் எங்கே மாமா போகிறீங்க? கேட்குறானுங்கள, சொல்லு எங்கே போகிறீங்க? சொல்லுங்க மாமா. நீங்கள் எங்களை விட தான் வந்தீங்களா? அப்போ நீங்கள் கிளம்புறீங்களா? டேய் நான் கிளம்பலாம் இல்லை, இன்னைக்கு என்ன எனக்கு காலேஜா என்ன, லீவு தானே. நான் எங்கேயும் போகலடா, நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு மாமாவுக்கு ஒரு வேலை இருக்கே. வேலையா? என்ன வேலை மாமா? அவனுக்கு என்னடா பெரிய வேலை இருக்க போகுது, மொக்கப்பட தான் போகிறான். சாரி மச்சான், மைண்ட் வாய்ஸில் பேசுகிறேன்ட்டு சத்தமாக பேசிட்டேன். உனக்கு இருக்குடா மாமா. டே அது இன்னும் கொஞ்ச நாளில் செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுதுல்ல, அதான் அதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கொஷின்லாம் அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து தானே வரும், நீங்களாம் எப்படி ரெடி பண்ண முடியும்? எக்ஸாம் கொஷின் இல்லைடா, இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னால, அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் இம்பார்ட்டான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன்னா அவங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. கொஷின்ஸ்லாம் எடுத்துட்டேன், அவங்களுக்கு இன்னும் நான் சென்ட் பண்ணலை. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்கள் கிரண் மாமா கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஓ அப்படியா மாமா? சரிங்க மாமா, அப்போ நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் ராகுல் மாமா கூட என்ஜாய் பண்ணுறோம். சரிங்க மாமா, நாங்கள் ராகுல் மாமா கூடயே இருக்கோம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்துட்டு வாங்க. சரிடா, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ராகுல்கிட்ட கேளுங்க, ஓகேவா? சரிங்க மாமா. பேக்கில் நான் எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்ல, எதையும் மறக்கலல்ல? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்டா, எல்லா பொருளும் கரெக்டாக தான் இருக்குது. மாமா சொன்னார்ல அங்கே எதுவும் சின்னதாக ஒரு ஹோட்டல் இருக்குன்னு, நம்ம போய் அங்கே வேணா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுமா? சரி மச்சான், அப்படின்னா நம்ம ராகுல் மாமா சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். சரி மச்சான். ராகுல், இவனுங்களை பார்த்துட்டே இரு. நம்ம கொஞ்சம் கண்ணா செஞ்சோம், நம்ம கண்ணிலே மண்ணை தூவிட்டு போயிடுவானுங்க. அதனால இவனை கண்காணிச்சிட்டே இரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வந்த வேலையை பாருப்ப. அப்புறம் மச்சான், அதான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லடா, அப்புறம் என்ன, போ பார்த்துக்கிறேன். அது இல்லடா. அப்புறம் மச்சான் சொல்கிறேன்னு கோச்சிக்காத, நீ இவனுங்க 2 பேரை மட்டும் பார்த்துக்கணும்னு இல்லை, இன்னொரு ஆளையும் சேர்த்தே பார்த்துக்கணும். என்ன இன்னொரு ஆளா? அது யாரு? மச்சான் திரும்பவும் சொல்கிறேன், சொல்கிறத வச்சு கோச்சிக்காத, இவனுங்களோட சேர்த்து அணுவையும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ மச்சான். நான் தான் போயிட்டு வந்துடுறேன். டே இவனுங்களை பார்த்துக்க சொன்னது ஒரு நியாயம்டா, சின்ன பசங்க, அவளையே நான் ஏன்டா பார்த்துக்கணும்? கடவுளே, என்னை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான். மாமா. மாமா என்னாச்சு? எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுருக்கீங்க? ஐயோ, அது ஏன்டா நீங்கள் கேட்குறீங்க? நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, சின்ன பசங்க. சரி ட்ரெஸ் மாற்றுறீங்களா என்ன? ஆமாம் மாமா, இதோடலாம் தண்ணியில் இறங்க முடியாது. வேறு எதோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாமா, நேற்றே மாமா சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் எல்லாமே நேற்றே எடுத்து வச்சிட்டோம். அப்போ சரிடா. அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குல்ல, அது ஹோட்டல்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு வீடு மாதிரி. அங்கே நம்ம போய் பே பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி அங்கே பே பண்ணிட்டோம், நீங்கள் போய் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஜாலியாக விளையாடுங்க. ஓகே மாமா. சரிடா, நீங்கள் போய் மாற்றிட்டு இங்கே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. நான் அங்கே உட்காந்துருப்பேன், ஓகேவா? ஏதாவதுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்க மாமா. கடவுளே, இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துற. ஊரில் எவனோ இருக்கான், அவனெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இவனை போய் தேடி ஃப்ரெண்டாக பிடிச்சேன்?
தனியாக உட்காந்துக்கிட்டு இது என்ன யோசிச்சுட்டு இருக்கு? ஆனால் ஆள் நல்ல தெளிவு தான். எப்படி இதான் நடக்க போகுதுன்ட்டு உஷாராக முன்கூட்டியே வந்ததும் அதுக்கு நல்ல சேஃபான இடமா பிடிச்ச இடமா பார்த்து உக்காந்துக்கிச்சு. அவங்கள கண்டுக்கவே இல்லை. தெளிவு தான். ஆ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இங்கே கொஞ்சம் உட்காரலாமா? ஆ உட்காருங்க. தேங்க்ஸுங்க. இல்லை பரவாயில்ல. ஆமாம், தனியாக உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்னங்க யோசிக்க போகிறேன்? இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அதான் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் கூட ஏதோ தனியாக உட்காந்து ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன். சே சே சே, அந்த அளவுக்குலாம் பில்டப் இல்லைங்க. நான் என்ன யோசிக்க போகிறேன்? அதுவும் என்னோட இத்தனோண்டு மூளைக்குள்ள நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏங்க என்னங்க இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? அந்த அத்தனோண்டு மூலையில் தாங்க எவ்வளோ பெரிய விஷயம்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. நான் ஒத்துக்கிறேன். இந்த இத்தனோண்டு மூளைக்குள்ள தான் அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ நான் எதுவும் யோசிக்கல, அது மட்டும் கன்ஃபார்ம். சரிங்க, நீங்கள் எதுவும் யோசிக்கல, நீங்கள் அழகாக ரசிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன், விடுங்க. என்ஜாய் பண்ண தானே வந்தீங்க. நீங்கள் எதுவும் என்ஜாய் பண்ணாமல் என் கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் என்ன சின்ன பையனாங்க? தண்ணியை பார்த்ததும் ஓடி போய் விளையாடுறதுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சின்ன பசங்க அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும். என்னங்க நீங்கள்? ஏன் சின்ன பையனாக இருந்தால் மட்டும்தான் தண்ணியை பார்த்ததும் விளையாடணும்னு தோணுமா என்ன? ஏங்க 60 வயசில் கூடங்க தண்ணியை பார்த்தா விளையாடணும்னு தோணும். அந்த மாதிரியான எண்ணம்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் மனசுலேருந்து மறைஞ்சிருச்சுங்க. இப்போலாம் தண்ணியை பார்த்தா விளையாடணும், என்ஜாய் பண்ணணும், அப்படி இப்படின்னு எந்த ஆசையுமே இல்லைங்க. ஏங்க ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் அந்த ரேஞ்சிலலாம் சொல்லலைங்க. காலேஜ் படிக்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணோம் தான், நான் அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் வேலை பிஸ்னஸ் அதுலேயே போயிடுச்சா, அதுக்கப்புறம்லாம் எனக்கு என்ஜாய் பண்ணணும், இதேமாரிலாம் சந்தோஷமாக இருக்கணும்லாம் தோணல. மேக்ஸிமம் நான் வேலை டென்ஷனில் தாங்க சுற்றிட்டுருப்பேன். நீங்கள் கிராஜுவேட் தானே? நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? கம்பெனியா? நீங்கள் வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன். ஓ வாவ், சூப்பருங்க. ஃபேமிலி பிஸ்னஸே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? ம் ஆமாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஏங்க பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கான் என் அப்பன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேங்க நான். சூப்பர் மார்க்கெட்டா? ஏங்க நீங்கள் திருச்சியா இல்லை வேற எங்கேயாவதா? ஏங்க நான் திருச்சி தாங்க. ஏங்க அப்படி கேட்குறீங்க? இல்லைங்க, உங்களை நான் காலேஜ் படிக்கும்போது திருச்சியில் பார்த்துருக்கேன். அங்கேருந்து நிறைய பேர் வெளியிலேருந்துலாம் படிக்க வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி வந்திருப்பீங்களான்னு ஒரு டவுட்டு தான். ஆ அதெல்லாம் இல்லை, நான் திருச்சி தான். அப்போ திருச்சினா சூப்பர் மார்க்கெட்டும் திருச்சியில் தான் வச்சுருப்பீங்க. ஆமாம், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கு? ஏரியானா உங்களுக்கு எப்படி சொல்கிறது? ஆ உங்களுக்கு ராதிகா வீடு இருக்குல்ல, அந்த ஏரியா தெரியுமா? ஆ தெரியும். ஆ ராதிகா வீடு இருக்குல்ல, அந்த ஏரியாவை தாண்டி, அதாவது ஒரு ஏரியாவை தாண்டி அங்கே தாங்க இருக்குது. எங்கள் வீடும் அங்கே தான் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டும் அங்கே தான் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் பேர் கூட கந்தசாமி, எங்கள் அப்பன் பேர். ஏங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டா? ஆமாங்க, அந்த சூப்பர் மார்க்கெட் தான். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அங்கே வந்திருக்கீங்களா? ஏங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன். ஆனால் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. என்ன அடிக்கடி வருவீங்களா? அப்போ நீங்களும் அந்த ஏரியா பொண்ணு தானா? ம் ஆமாங்க, அந்த ஏரியா பொண்ணு தான். உங்கள் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கும் ராதிகா வீடு இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கும் நடுவில் ஒரு ஏரியா இருக்கே, அந்த ஏரியா தாங்க எங்கள் ஏரியா. பாரா, எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. பார்த்தீங்களா? எப்படி போய் சொல்கிறீங்க? நீங்கள் என்னை பார்த்ததே இல்லையா? ஏங்க நான் பொய் சொல்லலைங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லை. திரும்பவும் போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் தானே என்னை பார்த்து கிண்டல் பண்ணி என்னை அவ்வளோ வம்பிழுத்தீங்க. அதுக்கு தானே ராதிகாவும் மனோஜும் சண்டை போட்டாங்க. ஏங்க நீங்கள் இன்னுமும் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்களா? நான் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன். ஏங்க அது எப்படிங்க மறக்க முடியும்? ஒரு பையன் நடுரோட்டில் நம்மளை கிண்டல் பண்ணி வம்பிழுத்தா மறக்க முடியுமா என்ன? ஆமாம்மா, எப்படி மறக்க முடியும்? சாரிங்க,
அன்னைக்கு ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம், அது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. சாரிங்க, நான் அப்போவே சாரி கேட்டிருக்கணும், நான் கேட்காம விட்டுட்டேன். சாரிங்க. நீங்கள் சாரி கேட்கணும்லாம் நான் சொல்லலைங்க. நீங்கள் என்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்களா, அதுக்காக தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் சாரி கேட்கணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. விடுங்க. ஆனால் நீங்கள் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடிக்கடி வருவீங்கன்னு சொல்கிறீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நானும் தான் உங்களை பார்த்ததே இல்லை. ஏங்க, நானே இப்போ தானேங்க பிஸ்னஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தானே இருந்தேன், அப்புறம் எப்படி என்னை பார்த்துருக்க முடியும்? அதே தான், இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு தானே இருந்தீங்க. அப்போ நான் வரும்போது நீங்கள் கடையில் இருக்க மாட்டீங்களே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன பார்த்துருக்க முடியும், நான் எப்படி உங்களை பார்த்துருக்க முடியும்? ஆமாம்ல, கரெக்ட். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எப்படி பார்த்துருக்க முடியும்? 2 பேரும் காலேஜ் தானே போயிட்டு இருந்தோம். நான் வரும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் வரும்போது நான் இருக்க மாட்டேன். இப்போது நான் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. வர்றதுக்கு சான்ஸே இல்லை. கரெக்டு தாங்க. டி சிவா, அந்த பேக் அங்கேயே வச்சுட்டு வர வேண்டியதானடா, அதையும் ஏன்டா மாட்டிக்கிட்டே வர? டே, பேக்கில் ஃபோன் வச்சுருக்கோண்டா, அங்கே வச்சுட்டு வந்தால் யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேக்கை மாட்டிக்கிட்டு எப்படிடா நீங்கள் தண்ணியில் இறங்குவ? அதெல்லாம் தண்ணியில் இறங்கும்போது இங்கே பக்கத்துலேயே பேக்கை கழட்டி வச்சுக்கலாம், அங்கெல்லாம் வச்சுட்டு வர வேணாம். சரி சரி, அப்பனா பேக்கை கழட்டி வச்சுட்டு வா. டே, 2 பேரும் பார்த்துருங்க, விழுந்துட போறீங்க. ஓகே மாமா. நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நீங்கள் என்ன பார்த்ததே இல்லைன்னு. ஏங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, நீங்க ஏங்க அதை சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க? ஏங்க, நீங்கள் தானே கேட்டீங்க என்ன பேசிகிட்டு இருந்தோன்னு, அதான் சொன்னேன். ரைட்டு, விடுங்க. நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. நான் என்னங்க தப்பா எடுத்துக்க போறேன், தாராளமா கேளுங்க. நீங்களும் மனோஜும் சின்ன வயசு ஃப்ரெண்டா? இல்லைங்க, சின்ன வயசு ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் காலேஜில் தான் மீட் பண்ணோம், அப்போலேருந்து ஃப்ரெண்டு. என்னங்க சொல்கிறீங்க? காலேஜில் தான் மீட் பண்ணீங்களா? காலேஜில் மீட் பண்ணி தான் ஃப்ரெண்டானீங்களா? ஆனால் உங்களை பார்க்கும்போது காலேஜில் மீட் பண்ணி ஃப்ரெண்டான மாதிரியே தெரியலங்க. இதுவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏங்க, நான் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அப்படிதாங்க இருக்கும். முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போனால் கூட ஒரு 5 நிமிஷம், ஏங்க ஒரு செகண்ட் வந்து ஒரு ஆள் நம்ம கிட்ட பேசினா, அதுவும் நல்லா சிரித்து பேசினா போதுங்க, அடுத்த நாள் அவங்கள நம்மளை எங்கேயாவது பார்த்தா கூட அவங்க நமக்கு ஃப்ரெண்டு தான். பசங்களை பொறுத்த வரையும் ஒரு செகண்ட் போதுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு. ஏன் பொண்ணுங்க நாங்களாம் அப்படி இருக்க மாட்டோமா? அது எப்படிங்க எனக்கு தெரியும், நீங்கள் சொன்னாதான் தெரியும். ஹலோ, பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்ட்ராங் தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்ட்ராங் தான். ஏங்க, நான் எதுவுமே நினைக்கலங்க, நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் இப்படி இருக்குமான்னு கேட்குறீங்க, நீங்கள் சொன்னாதான் தெரியும்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்க, நானும் ராதிகாவுமே சின்ன வயசு ஃப்ரெண்டு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், இப்போ ஒரே இடத்துல வேலை. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் ஃப்ரெண்டாக தாங்க இருக்கோம். பின்ன இருக்க முடியாதா? நீங்கள் ஒரே ஊர், பக்கத்து பக்கத்து ஏரியா, அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது நார்மல் தான். என்ன நார்மலா? ஏங்க, என்ன நீங்கள் இவ்வளோ ஈஸியாக நார்மல்னு சொல்லிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னா கெத்து, எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னா நார்மலா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. நாங்கள் வேறு வேறு இடம் இல்லை, இவன் சென்னை, நான் திருச்சி. அவன் படிக்கிறதுக்காக அங்கே வந்தான், நாங்கள் அப்படியே பார்த்து பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே இடத்துல தானே இருக்கீங்க, பத்தாவதுக்கு பக்கத்து பக்கத்து ஏரியா, எப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்லையும் பார்த்துருப்பீங்க, அப்படியே பேசி பழகி இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கீங்க. நான் அதனால் சொல்கிறேங்க. இப்போ நீங்களும் எங்களை மாதிரி, நீங்கள் திருச்சி, அவங்க சென்னை, அப்படி இருக்கும்போது அவங்க படிக்கிறதுக்காக அங்கே வந்தாங்க, இல்லை நீங்கள் படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, அப்போ 2 பேரும் பார்த்து பேசி ஃப்ரெண்டாக இருக்கீங்க. இப்போ 2 பேருமே அவங்கவுங்க ஊரில் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்களா? ஏதாவது ஒன்று ஃபோன் பண்ணால் உடனே உங்களால் வர முடியுமா? அதெல்லாம் வருவோமே. அப்படி வருவீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி எதுவும் பார்த்ததில்ல, அதனால தான் சொல்கிறேன். ஹலோ, நீங்கள் பார்த்ததில்லனா அதுக்குன்னு அப்படியே இருக்குமா? நானும் நிறைய பார்த்துருக்கேங்க. ஏங்க, அப்படி இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, அதுக்கு ஏங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. ஏங்க, பேச்சு கூட எப்படிங்க நீங்கள் சொல்லலாம்?
பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா கெத்து, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நார்மல்னா நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? ஐயோ அம்மா தாயே, ஆளை விடுங்க சாமி. நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன், அதை பிடிச்சிக்கிட்டு என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு ஃப்ளோல பேசினாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாங்க, ஆமாம், ஒரு ஃப்ளோவில் பேசினாலும் நியாயம்னு ஒன்று இருக்குதான். தப்பாக பேசிட்டேங்க, மன்னிச்சிருங்க. ஆ இட்ஸ் ஓகே. பர்றா, ஏதோ தப்பு நம்ம மேலே இருக்கிற மாதிரி. சரி, சண்டை வேணான்னு சொல்லிட்டு சாரி கேட்டா இட்ஸ் ஓகேவா? ஏங்க, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ஆ கேளுங்க, ஆனா தப்பா எடுத்துக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் தப்பா எடுத்துப்பேன். ம் எப்படி சொன்னா நம்ம என்ன சொன்னாலும் தப்பாக எடுத்துப்பாங்களே. கேளுங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சிங்கிளா? ம் அச்சோ, நான் சும்மா நார்மலாக தான் கேட்டேன். ஆக்சுவலாக பொண்ணுங்களை பார்த்தா பசங்க கேட்குற கேள்வி தான். நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டீங்க. பட் ஆனால் நான் அந்த மீனிங்கில் கேட்கல. வேற? ஆக்சுவலாக நான் என்ன கேட்க வந்தேன்னா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரியும் தெரியல. உங்கள் ஃபோனுக்கும் எந்த மெசேஜ் கால் எதுவும் வர மாதிரியும் தெரியல. நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களே. ஸோ அதனால் கேட்டேன். ஏதாவது கமிட் ஆகிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க முடியாதுல்ல. இதோ இப்போ என் ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி, அதான் கேட்டேன். ஓ, நீங்க அப்படி கேட்டிங்களா? நான் கமிட்டட்லாம் இல்லைங்க, நான் சிங்கிள் தான். என்னங்க, உங்கள் ஃப்ரெண்டே கமிட் ஆகிட்டாங்க, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க? என்னங்க நீங்க, ஃப்ரெண்டு கமிட் ஆனா என் கூட இருக்கவள கமிட் ஆகணுமா என்ன? அப்படி இல்லை. இங்க பாருங்க, நான் இது எல்லார்கிட்டயும் சொல்றது தான். எல்லாருக்கிட்டேனா என்னோட ஃபேமிலி அப்புறம் ராதிகா இவங்க கிட்ட சொல்றது தான். நான் சொல்ல போனா எனக்கு இந்த லவ் மேரேஜ் சத்தியமா இதுல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா? ஐயோ, அதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்ஸுங்க. இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் போனோம்னா அதை பண்ணு இதை பண்ணு, அப்புறம் இந்த டைமுக்கு அங்கே போகணும், இந்த டைமில் கால் பண்ணி பேசணும். ஐயோ, ஓவர் இதாக இருக்கும். அதுவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஃபேமிலியை பார்க்கணும், அவங்க ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலி வரும், அது மூலயமா இன்னொரு ஃபேமிலி, ஸோ சுற்றி இருக்கிற ஃபேமிலி பார்க்கணும், அப்புறம் எங்கள் ஃபேமிலியை பார்க்கணும். அதுவும் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இப்படி என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். நம்மளாலலாம் அதில் போய் மாட்டிக்கிட்டுலாம் முழிச்சிட்டு நினச்சி பார்க்கவே. பரவாயில்லையே, இந்த வயசுலேயும் இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. என்ன? அதாங்க, ஃப்யூச்சரில் நடக்க போகிறதெல்லாம் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். அதுக்குன்னு இப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்ல. வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு, இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாதத்துக்கு 10 ஃபோட்டோவாவது அனுப்பி விட்டுறாங்க. அதில் ஏதாவது ஒன்று சொல்லு, நல்லா பிடிச்சிருக்கான்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே. அப்படி எப்படிங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? கரெக்டு தான், இன்ட்ரெஸ்டே இல்லாதப்போ எத்தனை ஃபோட்டோ பார்த்தாலும் பிடிக்காது தான். ஆனாலும் கல்யாணம் பண்ணி ஆகணும்ல. டெஃபினெட்லி, பேரண்ட்ஸ்க்காகவாவது கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுவும் வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதாங்க, கொஞ்ச நாள் போகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை அவங்க கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் நீங்கள் அனுப்புகிற வரையும் ஃபோட்டோ அனுப்புங்க, நானும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறத பார்த்தா எனக்கு என்னமோ நீங்களும் சிங்கிள் தான் தோணுது. நானும் சிங்கிள் தாங்க. எனக்குமே மேரேஜ்னு சொல்ல முடியாது, லவ்வில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வீட்டிலே யாரையாவது பார்த்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன். வாவ், சூப்பருங்க. எங்கெங்க சூப்பரு. என்ன இவ்வளோ செழிப்பாக சொல்கிறீங்க? உங்களை மாதிரி பையன் கிடைக்கலாம் அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட மேரேஜ் லைஃப் உங்கள் கையில் இருக்கு, நீங்களே எனக்கு பொண்ணு பார்த்து கொடுங்க, நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. இது மாதிரி பையன்லாம் கிடைப்பாங்களா, அதுவும் இந்த ஜென்ரேஷனில்? அட ஏங்க நீங்கள் வேற, என் அப்பங்கிட்ட போய் நீங்கள் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தாங்க சொன்னேன். எந்த அப்பனாவது பையன் இது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், சரி அவனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா அப்பனுக்கும் தோணி இருக்குங்க. ஆனால் என் அப்பனை தவிர. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? அட போங்க, நான் என் அப்பங்கிட்ட சொல்லியே 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் என் அப்பன் இன்னமும் பொண்ணு தேடின பாடே கிடையாது. எனக்கு என்னமோ அவன் 2ஆம் தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் பொண்ணு தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ உங்கள் அம்மா? ஏங்க
என் அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு தேடுறான்னு சொன்னந்தான். அதுக்குன்னு எங்கள் அம்மா இல்லாமலாம் இல்லைங்க, எங்கள் அம்மா இருக்காங்க. ஓ சாரிங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லைங்க, எனக்கு அம்மாவும் இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க. வீட்டுக்கு நானும் ஒரே பையன்தாங்க உங்களை மாதிரி. சரி, ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல பொண்ணாக தேடி கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கைலாம் எனக்கு இல்லைங்க. என் அப்பனுக்கு என்னை கடைசி வரைக்கும் அவன் கூடயே இப்படி வச்சுருக்கணும். அவன் பிஸ்னஸை நான் பார்த்துக்கணும், அது மட்டும்தான். என் சந்தோஷத்தெல்லாம் அவன் என்னைக்கு யோசிச்சு பார்த்துருக்கான். ஏங்க செம்ம காமெடி போங்க. ஏங்க, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், காமெடின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லுங்க, ஆனால் சீரியஸாக பேசுனீங்களாம் சொல்லாதீங்க. நீங்கள் பேசுனதே சிரிப்பு வர மாதிரி தான் இருந்துச்சு. வருங்க, வரும். நான் பேசுறது உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். சரி விடுங்க. இவங்க என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது இன்னமும் வரல, அப்படி என்னதாங்க பண்ணிட்டு இருப்பாங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ? ஏங்க எனக்கு எங்கங்க தெரியும்? நானே இங்கே உட்காந்து உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அவங்க எங்கே இருக்காங்களோ? இவ்வளோ நேரம் ஆகுது, இங்கே 4 ஜீவனை விட்டுட்டு போயிருக்கோமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்டானா? ஒரு ஃபோன் பண்ணானா? ம், இவெல்லாம் என் ஃப்ரெண்டுங்க, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க. பா, இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் உங்களுக்கு சிரிப்பு வருது. ஆனால் இவ்வளோ நேரம் நான் காமெடி பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பு வரல. ஐயோ, நான் சும்மா நீங்கள் அப்படி சொன்னதும் சடனாக சிரிப்பு வந்துருச்சு, அவ்வளோதாங்க. அட, இதுக்கேங்க இவ்வளோ தயங்குறீங்க? சரி விடுங்க. ஏங்க, நீங்கள் கொஞ்சம் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன், ரொம்ப டைம் ஆகுதுங்க. அது அவனுக்கு தெரியணுமே. சரி, 4 ஜீவன் இருக்கு, பசிக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி தரலாம். ம், அவன் பாட்டுக்கு அங்கே என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. சரி இருங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். டே ராகுல், டே மச்சான், மணி என்ன ஆகுதுடா? எவ்வளோ நேரம்? அவனுங்களுக்கு பசிக்காதா? டே மச்சான், சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, அவனுங்க எங்க? தோ அங்கே தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. சரி மச்சான், அவனுங்களை கூப்பிடு, நம்ம கிளம்பலாம். அப்பா, இப்போவாது சொன்னியே. அவனுங்களுக்கு மட்டும் இல்லடா, எனக்குமே ரொம்ப பசியா இருக்கு. சரிடா, கிளம்பலாம். அவனுங்களை கிளம்ப சொல்லு. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். என்ன பண்ற? நான் உங்ககிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். ஏய் கள்ளி, என்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். சும்மாதான், ரூமில். ஓ, அத்தை மாமா? அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உன்கிட்ட ஃபோன் பேசிட்டே அப்படியே நிலாவை பார்த்துட்டு இருக்கேன். நிலாவை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், எனக்கு சொந்தமான நிலாவை இப்போ பார்க்க முடியல, ஏன்னா என் பக்கத்தில் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் சொந்தமான நிலாவை என்னால் பார்க்க முடியல, என் பக்கத்தில் தானே இருக்குது. அதான் அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு எனக்கு சொந்தமான நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆஹா, ரொம்ப தான். பார்த்துங்க, அந்த நிலாவே ஓடிட்டு போகுது. அதெல்லாம் யார் விரட்டினாலும் ஓடாதடி. நம்ம ரூம் ஜன்னல்லேருந்து நிலா நல்லாவே தெரியும்ல, அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லடி, ரூம்லலாம் இல்லை. அப்புறம் என்ன, மொட்டை மாடியில் தான் உன் கூட உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். ஏங்க, இந்த டைமில் ஏங்க மொட்டை மாடியில் இருக்கீங்க? ரூமில் இருக்க வேண்டியதானே? ரூமுக்கு போனால் உன் ஞாபகமாகவே இருக்குடி, அதான் மொட்டை மாடியில் வந்துட்டேன். ஏங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லையா? எதுடி ஓவரு? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ இல்லாமல்? ரூமுக்கு போனால் உன் நினப்பாக தான் இருக்குது, அதான் அப்படியே மொட்டை மாடியிலே இருக்க. ஆனால் ஒன்றுடி, நீ நல்லா ஜாலியாக தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்க. என்னை பற்றி கவலைலாம் உனக்கு இல்லை, நல்லாவே தெரியுது. அதுவும் நீ பேசுறது நல்லாவே தெரியுதுடி. ஏங்க, அப்படிலாம் இல்லைங்க, எனக்குமே உங்களை நினச்சி ஃபீலிங்காக தான் இருக்குது. நானுமே உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? அடி போடி, உனக்கெல்லாம் என் மேலே பாசமே இல்லை, எனக்கு தான் உன் மேலே பாசம். நான் சொன்னதும் அப்படியே திருப்பி பேசுகிற பற்றியா? அர்ஜுன். சொல்லுமா, நான் தான் அர்ஜுன். போங்க அர்ஜுன், உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸே தெரியல.
எனக்குமே உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? அப்படியா? ரொம்ப மிஸ் பண்ணுறியா? நீ வேணா கிளம்பி இங்கே வந்துடுறியா? உங்களை என்ன பேசினாலும் சுற்றி சுற்றி அங்கேயே வந்துடுங்க. ஆமாம், எனக்கு அதானடி வேணும். ஆமாம் ஆமாம், ஏதோ புதுசாக கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிரிஞ்ச மாதிரில ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், எத்தனை வருஷம் ஆனாலும் என்னடி, என் பொண்டாட்டி எனக்கு புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டி தான். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், இப்போ நான் ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி கிடையாது. இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா, ஞாபகம் இருக்குல்ல? நான் மட்டும் என்ன, ஒரு குழந்தையோட அப்பாடி. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? எத்தனை வருஷம் ஆனாலும் பொண்டாட்டிக்கு இவங்க தான் புதுசாக கல்யாணம் ஆன பொண்டாட்டியா? சும்மா டயலாக். ஏண்டி சொல்ல மாட்டேன்? புருஷன்கார ஃபோன் பண்ணி ஆசையாக பேச மாட்டான்னு அவங்கவுங்க ஏங்கிட்டு இருக்காங்க. உனக்கு நானாக ஃபோன் பண்ணி பேசுனா நீ ரொம்ப தான் பண்ணுற இல்லை? இரு இனிமே நான் உனக்கு ஃபோனே பண்ண மாட்டேன், நீயா பண்ணி பேசினாதான். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். சாரி சாரி. உன் சாரிலாம் எனக்கு எதுக்கு? உன் சாரிலாம் எனக்கு ஒன்றும் வேணாம். அப்புறமும் வேணாம், போடி. மாமா, ம், அர்ஜுன் மாமா, ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்படா இந்த 4-5 மாதம் போகும்னு இருக்கு. இல்லை, எப்படா இந்த 4-5 மாதம் போகும்னு இருக்கு. நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? ரூமுக்கெலாம் போனால் நீ இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதனால தான் இப்படி மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்கேன். நீ எப்படி வருவ? சீக்கிரமா நம்ம குழந்தை வந்ததும் அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் சீக்கிரமா குழந்தைய தூக்கிட்டு உங்களை பார்க்கறதுக்கு ஓடி வந்துடுவேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ மிஸ் யூ ஸோ மச். ஒரு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே, உன் கால் தடம் நான் தொடர்வேனே, அன்பே, அன்பே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.